ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் அப்பு லவ்ஸ் அப்பு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப் போக போறோம். ஸோ அதனால நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா பேக்கிங் வேற ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு நம்ம கிளம்ப போறோம். ஸோ அதனால திங்ஸ் எல்லாமே இங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அது எல்லாமே பெட்டிக்குள்ள வைக்கலாம் தான் என்னோட பிளான். அது என்னன்னா, இங்க இருக்கிற பெட்டியில தான் எல்லாமே ஒரே பெட்டியில அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஐடியால இருக்கும். அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது. அதனால எனக்கு மனசே உடஞ்சிருச்சு தெரியுமா. நீ பாருங்க, என்னோட பெட்டி இப்படி ஆயிடுச்சு. இது எனக்கு கொஞ்சம் இமோஷனலி அட்டாச்மெண்ட் உள்ள பெட்டியா. நான் காலேஜ் படிக்கிற டைம்ல ஃபர்ஸ்ட் என் மம்மி வாங்கி தந்த பெட்டி தான் இது. இது வச்சுதான் நான் கொரியாக்கு எல்லாம் போனேன், துபாய்க்கு போனேன் ஃபர்ஸ்ட். ஸோ நான் கொஞ்சம் இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கேன். நான் கொஞ்சம் இமோஷனல் பர்சன். அதுல வேற ஸ்கிராட்ச் வந்துடுச்சு, அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது இப்படியே கிழிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பண்ணி பூ இல்லையா பூ பரவாயில்ல, புதுசு வாங்கிக்கலாம். ஆனாலும் அது இதாவாது இல்ல, நல்லா இல்லைன்னு சொல்லி என்ன மாத்தி வேற எடுக்க முடியுமா? அதனால எனக்கு இத பெட்டியும் என்னடி சொல்ற, அது மாத்தி எப்படி என்னடி சொல்ற. ஓகே, சோ இப்போ வந்துட்டு இங்க அவினாஷோட திங்ஸும் என்னோட திங்ஸும் பாப்பாவோட திங்ஸும் இருக்கு. ஆனா பாப்பாக்கு இன்னும் திங்ஸ் இருக்கு. என்னன்னா, அவனோட ஹக்கீஸ் என்னோட ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கவே இன்னும் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. பெரிய ஹக்கீஸ் விடும் ஹக்கீஸ் எல்லாம் டயப்பர் வேணும்னு இன்னும் வாங்கி தரவே இல்லை. அது வேணும். அது இல்லாம ஷீட்ஸ் வேணும், டிஸ்போசபிள் ஷீட்ஸ். அது வாங்கி தரல என்னோட ஹஸ்பண்ட். கொஞ்சம் பிஸியா இருக்கிறதுனால கடை வாசல்ல வந்தாலும் போக மாட்டா. அப்படியே வந்துடுவா வீட்டுக்கு. நான் கூட போயாதான் வாங்குவோம், இல்லன்னா வாங்க மாட்டா. அப்படிலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா போய் வாங்கிடுவோம். அந்த குண்டலா போனா ஃப்ரீயா இருக்கும்போதான் போக முடியும். அதுல தூங்குற கேப்லதான் நம்ம வந்துட்டு பேக் பண்ணணும். இல்லன்னா அவ்வளவுதான், எந்திரிச்சுதான் நான் பேக் பண்ண மாட்டேன், நீ தான் பேக் பண்ணணும். ஓகே, சோ இப்ப வந்துட்டு நம்ம இந்த பெரிய பெட்டியில நம்ம வந்துட்டு பேக் பண்ணலாம். என்னன்னா, இதோட எக்ஸ்பைரி டேட் சீக்கிரமா ஆயிடுச்சா, யூஸ் பண்ண முடியும். பாவம் பெட்டி செடி ஆயிட்டு போன ட்ரிப் இது கூட பிக்கல, பில்லு கூட பிக்கல. இது பில்லு தாட இல்ல அல்ல, என்னமோ சொல்லுவாங்க. சூட்கேஸ் டேக். சரி, சூட்கேஸ் டேக் எனக்கு தெரியாது. சூட்கேஸ் டேக் பேர்லாம் நீதான் அல்லது அதெல்லாம் படிச்சல, எனக்கு தெரியும். ஆக்சுவலா இங்கே ஒரு ஸ்கிராட்ச் விடு. இதுக்குள்ள நான் வந்துட்டு அந்த ஆர்கனைசர் அங்க நான் வச்சுட்டு இருந்தேன். எனக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, அது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியா பேக் பண்றதுக்கு. எப்படின்னா, இப்படி பாருங்க, என்னோட ஹோட்டலுக்குள்ள போடுற ட்ரெஸ் ஜெட்டி எல்லாமே இதுக்குள்ள, ஜெட்டின்னு பாருங்க, அது யூடியூப் அதெல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. சோ ஈஸியா இப்படி வைக்கலாம். இன்னைக்கு அந்த ஜெட்டி தான் ட்ரெண்டிங் பிக் பாஸ்ல. நான் பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். நான் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஜீவி. ஏன்னா நான் அடிக்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே பிக் பாஸ் இருக்காங்களா. சோ அதனால பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அடிக்ட் ஆயிடும். அதை பார்க்க மாட்டேன். ஓகே, சோ இதுதான் அது. அந்த அது பேர் என்னது? ஆர்கனைசர். ஆமா, நான் டெவலப்பர்னு சொல்லுங்க. இது வந்துட்டு ஆர்கனைசர்ஸ், அவினாஷோட ஆர்கனைசர்ஸ். ஆக்சுவலி அவங்க ஆர்கனைசேஷன்ல நான் தான் ஆர்கனைஸ் பண்ணணும் எல்லாமே. இது வந்து என்னோட வெளியே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. அன்னைக்கு நம்ம வந்துட்டு போய் ஷாப் பண்ணிடணும். அப்படியே அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு இடத்துல போய் இன்னும் கொஞ்சம் ஷாப் பண்ணியாச்சு. அது எல்லாமே இங்க இருக்கு. சோ அது எல்லாமே அப்படியே அதுக்குள்ள வைக்க வேண்டியதா. நான் இப்படி வைப்பேன். அவினாஷ் தான் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பேன் பேசிக்கலி. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஸ்டோரேஜ் இன்டெலிஜென்ஸ் அதிகம். ஆர்கனைசர்ல போடு, ஆர்கனைசர்ல போடு. நான் போட்டா எனக்கு இருக்காது ஆர்கனைசர். இருக்கா? ஓ, ஷூட்டிங்ல ஆர்கனைசர் எடுத்துட்டு வரணும். ஓகே, இந்த பெரிய ஆர்கனைசர்ல இவ்வளவு ட்ரெஸ் இதுக்குள்ள பத்துமா டவுட்டா இருக்கு. நிறைய ட்ரெஸ் இருக்குன்னு வேற சொல்றேன். எங்க நிறைய இருக்கு. அவினாஷோட செலக்ஷன் இது எந்த ஜீன்ஸ் எல்லாம் இப்படி மடக்கி வச்சாலும் குழப்பம் தேய்க்கல. ஹோட்டல்ல தேய்ப்பூட்டி கிடைக்குமா? தேய்ப்பூட்டி எல்லாம் கிடைக்குமா எனக்கு தெரியல. நீ தேய்க்கு சரியா?
ஏன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அயன் பண்ணணும். சுருக்கி சுருக்கி இருக்கிற அங்க போயிட்டு அயன் பண்றதுக்கு இல்லன்னா அப்படியே கசங்கும் கூட வருவேன். அது வந்து ஃபர்ஸ்ட் டே அயன் பாக்ஸ் கேட்கல. இல்லன்னா அந்த பெட்டு தூக்கிட்டு பெட்டு கீழே அப்படியே வச்சா போதும். ஹாஸ்டல் எல்லாம் நாங்க அப்படிதான் அயன் பண்ணுவோம். தெரியாதா? நீதான் ஹாஸ்டல் நின்றதே இல்லையே. இதெல்லாம் கன்ஃபார்மா அயன் பண்ணணும். எப்படியான நீங்க இங்கே அயன் பண்ணி போனா அங்க வந்துட்டு சுருங்கிடு இல்ல பின்ன. போன வாட்டி வந்துட்டு அந்த ஊதுற விஷயம் வாங்கிட்டோமா, அப்படி சிக்கன் ஆயிடுச்சு எல்லாமே. இந்த வாட்டி அந்த ஊதுன விஷயம் வாங்கல. அதோட அந்த வலிக்கிற சாணம் இருக்கு. ஆனா அது வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கு. அது துணி எல்லாம் கொஞ்சம் கசங்கிடும் அதிகமா. நான் பில்லு கூட பிக்கலையா, இதோட இது டேக் கூட பிக்கல. அங்க போயிட்டு ஃப்ரெஷ்ஷா பிக்கிட்டேன். ஆமா, அப்பதான் அந்த புதுசு ஃபீலிங் கிடைக்கும். தெரியுமா தெரியாதா? ஒரு வழியா நான் வந்து என்னோட ட்ரெஸ். எனக்கு ஆக்சுவலா இந்த ஹேங்கிங் கம்மல் இப்படி இப்படி எல்லாம் போடுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. தீபாவளிக்கெல்லாம் அப்படி போடலாம். ஆனா ஜோஜோ வந்துட்டு இப்ப இந்த முடியே கேட்ச் பண்றானா, கண்டிப்பா அந்த இயரிங் எல்லாம் கேட்ச் பண்ணி இப்படி இப்படி எல்லாம் பண்ணுவான். அதான் எனக்கு பயமா, அதனால போட முடியாது. பேபி டைம். இது வந்துட்டு அவினாஷோட திங்ஸ். இந்த இது எவ்வளவு ஆர்கனைசர். என்னோட திங்ஸ் நான் ஆர்கனைஸ் பண்றேன். பேபியோடது போடு. ஓகே சார். ஆனா பேபியோடது இருந்தல்ல, இங்க போட்டா எனக்கு ஸ்தலம் இருக்காது. இருக்கு, அது போடு, நான் சொல்றேன். சரி, பேபியோடது நான் என்ன பண்ணிருக்கேன்னா, பேபியோட ரூமுக்குள்ள போடுற ட்ரெஸ் எல்லாமே இந்த சிப்லாக்குள்ள அமுக்கி அதோட காட்டல வெளியே எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இப்படியே வச்சிடலாம். இந்த சைடு பேபியோட சைடு இருக்கும். ஓகே. அது இல்லாம அவனுக்கு வந்துட்டு டவல்ஸ் நிறைய வேணும். ஏன்னா அவன் படுக்கும்போது கீழே போடுறதுக்கு, ஸ்ட்ரோலருக்குள்ள போடுறதுக்கு, அது நம்ம குளிப்பாட்டிட்டதுக்கு அப்புறம் துடைக்கிறதுக்கு, அதுக்கு எல்லாமே டவல்ஸ் வேணும்ல. அதனால நிறைய டவல்ஸ் எடுத்திருக்கோம். These are all his towels. Okay. பின்ன socks and shoes இல்ல, அது socks இல்ல, mittens and socks. Sorry. அது எல்லாமே என்ன கேவலமா ஒருத்தர் கமெண்ட்ல திட்டாங்க. குழந்தை என்ன டால் மாதிரி கொண்டு வந்து நான் பார்த்தேன். நீங்க வந்துட்டு சாக்ஸ் எதுவுமே போடலன்னு சொல்லிட்டு திட்டாங்க. ஆனா நான் வந்துட்டு சாக்ஸ் போட்டுதான் கொண்டு போட. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்படி பண்ணாடா, அது வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ள வச்சுட்டு அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கு வேற எனக்கு திட்டு வேற கிடைச்சிருக்கா. ஒரு பேக் ஃபுல்லா சாக்ஸ் எடுத்திருக்கேன் இந்த வாட்டி. பாத்துக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வாட்டி சாக்ஸ் மாத்தி நான் போட போறேன். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் அவனோட ஷூ காமிச்சு கால் காட்டினதுக்கு அப்புறம் தான் என்ன காட்டணும். ஷூ கிடைக்குமான்னு அந்த ஊர்ல பாக்கணும். அவினாஷ் வந்து ரொம்ப தேடிட்டு இருக்கான். அந்த சைஸ்ல ஷூ போடணும்னு சொல்லிட்டு அவினாஷுக்கு ஷூஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இது வந்தான்னு வச்சீங்கன்னா, இது வந்துட்டு அவனோட ஃபேஸ் துடைக்கிற டவல்ஸ் அண்ட் கால் துடைக்கிற டவல்ஸ். ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் கியூட்டியா இருக்கிறதுனால இதுக்குள்ள வச்சிருக்கேன். இப்போ அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி we need lot of wet tissues to wipe his bum. அதனால wet tissues 1 2 3 எடுத்திருக்கேன். இன்னொன்று பாருங்க போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் நம்ம 15 டேஸ்க்கு போனப்போ 3 தான் எடுத்தோம். ஸோ அதனால 3 போதும். வந்து வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நீதான் பண்ணணும். என்னென்ன இதுக்குள்ள வைக்கணுமா அதுக்குள்ள வைக்கணுமா அந்த மாதிரி எல்லாம் நான் இப்படி வச்சு கொடுத்தேன். இந்த வாட்டி எல்லாம் கசகசம்லாம் திங்ஸ் எடுத்துட்டு போக கூடாது. ஒரே சூட் கேஸ்ல மொத்தமா பேக் பண்ணிட்டு ஒரே ஒரு பேக் இப்போ காலி ஆச்சு. இதுக்குள்ள ஹக்கீஸ் இன்னும் வரல. அவனோட வெளியே போடுற ட்ரெஸ், திவாலி ட்ரெஸ், அவுட் சைட் ட்ரெஸ் எல்லாம் அது வந்து இதுக்குள்ள வைக்க போறேன். ஓகே. அண்ட் எவ்வளவு ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க அவனுக்கு காட்டுங்க. அவனுக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இப்படியே காட்டி அப்ப புதுமை போயிடும். ஓகே. அப்ப வந்துட்டு அப்ப அப்படி வரணும். ஓகே.
சோ இவ்வளவுதான். அது இல்லாம அவனோட வேற திங்ஸ் இருக்கு. என்னன்னா சோப்பு, கிரீமு, அதெல்லாம் அவன் வந்துட்டு லாஸ்டா வைக்கலாம். இப்ப வேணாம், என்னோட சீல் பண்ணணும். சோ தட்ஸ் வை. இப்போ நான் வந்து என்னோடது பேக் பண்றேங்க வாங்க. உன்னோட இவ்வளவு இருக்கு, இவ்வளவு இருக்கு. அது எல்லாத்தையும் எப்படி ஒரே சூட்கேஸ்ல அரேஞ்ச் பண்றதுன்னு பாருங்க டாஸ்க். அப்ப அவன் இதுக்கு எல்லாத்தையும் ஒரே சூட்கேஸ்ல வைக்க போறேன். இப்போ நீங்க வேணா பாருங்க, என் ஷார்ட்ஸை பார்த்து சிரிக்க போறாங்க. சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கலன்னா நான் போடுறேன். ஓகே, The organizer Mr. Avinash Ashok. எஸ், இதான இந்த ஆர்கனைசிங். எப்படி ஆர்கனைஸ் என்ன அப்ப இந்த இதுல பெல்ட் ഒക്കെ ഉണ്ട്. ஆமா, எனக்கு இல்ல அப்படி. இப்போ Black பேண்ட் இது வந்து கம்பல்சரியா வேணும், ஒரு Black பேண்ட். ஓகே, என்னன்னா எல்லா டாப் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். இல்ல என்னோட ஃபேவரட் கிரீன் பேண்ட், அப்புறம் என்னோட ஃபேவரட் பிரவுன் பேண்ட். என்னோட எல்லாமே ஃபேவரட் தாங்க. அவனுக்கு எல்லாமே ஃபேவரட்டா புதுசா எதா பார்த்தா எல்லா சைல்ட்ஹுட் ட்ரீம் தான். இப்படி வச்சா ஆர்கனைஸ் பண்ண முடியாது நம்மளால. இப்படி ரோல் பண்ண எப்பவுமே ஜீன்ஸை. ஓகே சார். சின்ன வயசுல இருந்து எனக்கு ஜீன்ஸ் இப்படி ரோல். எக்ஸ்கியூஸ் மீ, அப்ப நான் ஜீன்ஸ் வச்சிட்டு இருந்தப்ப எதுக்கு ரோல் பண்ண சொல்லல நீ? நீதான் ரோல் பண்ணீங்க. நான் ரோல் பண்ணல. பண்ண நான் சும்மா சுருட்டி கூட்டிதான் வச்சேன். அப்படியா? ஆமா. ஏன்னா உனக்கு ஆர்கனைஸ் பண்ண தெரியாது. அப்ப சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தாச்சு நிறைய வாட்டி. நீ சொல்லி கொடுக்கவே இல்லை. இப்போ திருப்பி இப்படி ரோல் பண்ணி இப்போ நமக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா கிடைச்சா பாருங்க. ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா கிடைச்சதா? இப்போ அது ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. இது இப்போ இதுக்கு மேல இப்போ நான் ரீசெண்டா புதுசா வாங்கின ட்ரெஸ் இங்க வச்சிருக்கேன். எனக்கு ட்ரெஸ் வாங்க போயப்ப கள்ளக்கடத்துல எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் மேய்ச்சது. அப்புறம் இது வந்துட்டு கெத்தா பேஸ்டி போடுறதுக்கு அந்த ஊர்ல. அப்புறம் என்னோட ஜெட்டிங்க, அதெல்லாம் சுருக்கி கிட்டியாரு சாரியா இல்ல. அதாவது இந்த பேக்கேஜ் முடிஞ்சிச்சு. இந்த பேக்கேஜ் அப்ப அங்க எடுத்துட்டு ட்ரெஸ் இல்ல, அது வேற. ஷர்ட்ஸ் எல்லாம் வேற இதுல போயிடும். ஜெட்டிக்கு இதுல சலம் இல்லை. ஜிப்பு உடைச்சிட்டேன். அப்படியே என்னோட ஆர்கனைசர் பின்னாடி இருக்கு, அது எதுக்கு பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். சாரியா அப்போ அங்கே வச்சோம், வைக்க முடியாது. நான் வேற கண்ணு வச்சுட்டேன்னா அது இல்லன்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து வேற மாதிரி குட்டியா இருக்கு. எதுவுமே சொல்ல மாட்டேன். ஐயோ, இப்போ இந்த ஆர்கனைசர்ல நம்ம அப்படி வைக்க முடியாது, இப்படிதான் வைக்க முடியும். இப்படி 1 2 ஃபுல்லா போய் கண்ணு வச்சு என்ன பண்ண, கண்ணு வச்சு என்ன பண்ணிட்டா பாருங்க. நானும் கண்ணு வச்சுக்கல, எனக்கு அப்படி இல்லன்னு தான் நான் சொன்னேன். அதுதான். ஓ, எனக்கு அப்படி இல்ல அப்படி சொன்னேன். அப்படி எல்லாம் கண்ணு எடுத்து நான் சொல்லல. நம்ம வேஸ்ட். ஓகே, பாத்து இது ஜிப் அடைச்சிட்டு நான் கண்ணு வச்சு விட வேண்டாம். இது பிச்சுட்டேன். இப்ப நீதான் ப்ராப்ளம், நான் இல்ல. தெரியுமா, என்னோட மனசு தங்க கட்டி. தங்க கட்டியா? ஆமா. டேட் நீ கொஞ்சம் அதிகமா இருக்கு, விட்டுலாம். தங்க கட்டியா? வாட் இஸ் த ப்ராப்ளம்? நான் வந்துட்டு குவாலிட்டியா மினிஸ் வந்து வாங்கினேன், நீ வந்துட்டு ஏதோ கொட்டை கடைக்கு நினைச்சு, அதான் இப்படி இருக்கு, எல்லாம் உடஞ்சு போயிடுது. நல்ல வேலை எனக்கு வந்து பெல்ட் இல்ல. இவ்வளவு நாள் ஷூட்டிங்ல நல்லா தான் இன்னைக்கு இப்படி ஆகுது. நீ கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் சேஃபா ஸ்லோ கீழே உடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அங்க போயிட்டு உடைக்க போறேன். ஓகே, பார்த்து. பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஷர்ட்.
இது புது ஷர்ட்டு, இது புது ஷர்ட்டு, இது புது ஷர்ட்டு. ஐயோ இந்த பேண்ட் உள்ள வைக்கலையே. இதுல இருக்கு. ஷிட். அதுல இடம் இல்ல, ஆல்ரெடி பர்ஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. புது ஷர்ட்டு. நெக்ஸ்ட் இது புது டிஷர்ட், பழைய டிஷர்ட்டு, இது புது டிஷர்ட். அவ்வளோதான். இது பேண்ட். இப்போ அடுத்தது இன்னும் லாஸ்டா ஒரே ஒரு இது இருக்கு. அது எந்த தெரியுமா? குவாலிட்டி பாரு, குவாலிட்டி. ஆமா, குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு. அது நான் பேசிக்கலி கொஞ்சம் குவாலிட்டியான திங்ஸ் தான் வாங்குவேன். ஓ அப்படி. ஆமா, சூப்பருங்க, பியூட்டிஃபுல். இது புதுசு. அதுலதான் ஒரு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இந்த ஆர்கனைசர் வந்துச்சுன்னா டிசைன் வாங்குது. ஸோ அதனால அதோட குவாலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு தெரியுமா? டயர்ட் ஆயிட்டா அதனால குத்தி திருக்கிறா. இப்போ பேஷன்ஸ் போயிட்டாங்க. டன். இந்த ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்றேன்னு மட்டும் பாருங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணிட்டா? நான் அரேஞ்ச் பண்ணேன். நான் அப்பவே சொல்லியாச்சு, நீ தான் அரேஞ்ச் பண்ணல. ரீஅரேஞ்ச். எப்படி அரேஞ்ச் பண்றேன்னு மட்டும் பாருங்க. எப்படி ஆனாலும் இன்னொரு சூட்கேஸ் எடுக்கணும். அப்போ எவ்வளவு கேஜிஸ் கொண்டு போலாம்? மொத்தம் வந்து 60 கேஜிஸ் இருக்கு. 60 இருக்கா? அப்புறம் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேக் பண்ண? ஒரே சூட்கேஸ்ல எடுத்துட்டு போறது. ஒரு 3-4 சூட்கேஸாவே எடுக்கலாம்ல. தள்ளிட்டு வர்றது நான் தானே. அதனாலதான் தள்ளிட்டு வர்றது நானா இருந்தா நிறைய சூட்கேஸ் எடுத்துருப்பேன்ல. கன்ஃபார்மா ஜாலியா இருக்கு இடம். That's it. பெட்டி உடைக்கண்டா, ஆல்ரெடி அந்த எக்ஸ்பைரி டேட் வாங்கிட்டு இருக்கேன். பரோட்டா அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கா இப்போ. இன்னொரு சூட்கேஸ் இல்ல, அப்படியே சொல்லிடு. உட்கார போறான்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவன் கிரீம் எல்லாம் போறதுக்கு நமக்கு இன்னொரு சூட்கேஸ் வேணும். இதுதான் நான் போய் சொல்லிட்டேன். சோ அதனால இந்த சூட்கேஸ் வேணாலும் ஒரு சூட்கேஸ் எடுக்கலாம்ல. நல்லா இல்ல, ஸ்பேஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதுல ஸ்பேஸும் அதிகமா இல்லையா? ஷோ மட்டும்தான் இருக்கு. இல்ல இங்க பாரு, ஸ்பேஸ்ல நிறைய இருக்கு. அப்படியா சொல்ற? சப்போஸ் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா ஓகே, up to you sir. இங்க பாரு, இதுக்குள்ள என்னமா இருக்கு. இது என்னோட ஸ்தலம் முடிஞ்சிருச்சு. என்னமோ இருக்கே இங்க பாருங்க, இந்த சூட்கேஸ் என்னமோ இருக்கு. இதுல எதுல ஜிப்பு தான், டபுளா ஜிப்பு இருக்கு. இல்ல நான் பார்த்தேன். டபுளா ஜிப்பா? எப்படி டபுள்? ஒரு மாதிரி வியர்டா இருக்கு இந்த சூட்கேஸ், எனக்கு பிடிக்கல.
நான் குனிஞ்சு ஒரு நல்ல ஷார்ட் எடுக்க பாக்குறேன். ப்ளீஸ் டோன்ட் கட் திஸ். ஓகே ஓகே. பேக் பிடிச்சிக்கிச்சு. ஷிட், பேக் வேற லாக் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு சூட் கேஸ் எடுக்கும்போது ஃபாஸ்டா போகக்கூடாது, ஸ்லோவா பண்ணணும்னு அதுதான் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு சூட் கேஸ் ஃபுல் ஆயிடுச்சு. அதான் நான் சொன்னேன், அது அவ்வளவு பெருசா எதுவுமே இல்ல, சைஸ் பாக்குறதுக்கு தான் பெருசா இருக்கு. இல்ல கரெக்டா இருக்கும். அவனோட அகீஸ் இங்க வச்சுட்டா க்ளோஸ், இட்ஸ் ஓவர். அங்க அவனோட கிரீம்ஸ் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சா முடிஞ்சிச்சு. இங்க நான் போய் அகீஸ் வாங்கிட்டு வந்து இந்த சூட் கேஸையும் ஃபில் பண்ணுங்க. எப்படியா ஒரே சூட் கேஸ்ல எடுத்துட்டு போகணும்னு பாக்குறேன். முடியாது, 3 பேர் இருக்கும். அதுதான் ஆமா. இந்த பேபியோட ஸ்ட்ராலர் வேற இருக்கு. அது அவினாஷா தள்ளிட்டு வருவா, வேற காமெடியா இருக்கு. ஸ்ட்ரோலா நான் தான் தள்ளிட்டு வருவேன். அதாவது பேக்கிங் வந்து முடியல, க்ளோத்ஸ் பேக்கிங் வந்து முடிஞ்சிச்சு. இப்ப கிரீம்ஸ், அவனோட ப்ராடக்ட்ஸ், அவனோட அடுத்து என்ன சொல்லுவாங்க, டைப்பர்ஸ், அதெல்லாம் வச்சுட்டா பேக்கிங் முடிஞ்சிச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போறோம் நாங்க 2 பேரும். இருக்கு இது அவனோட பேக்கிங் தான். இது ஆமா, மறந்துட்டியா நீ? கரெக்ட். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேக்கிங். இதெல்லாம் உள்ள போயிடுது. இது வச்சா நம்ம வந்து சர்வைவ் பண்ணணும். ஆமா, ஏதோ விட்டா ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்லீப்பிங் பேக். நான் ஹோட்டலுக்கு போகும்போது அவனை அப்படியே பெட்ல படுக்க வைக்க முடியாதுல்ல, சோ அதனால அது இல்லாம சோளக்குள்ள வைக்கிறதுக்கு தான். அது ஒயிட் கலர், அந்த ஒயிட் கலர் அவனை கவர் பண்ணி கொண்டு போறதுக்கு. அது வேண்டாம், நல்லா இருக்கும். அது எடு, பன்னி ராபிட் மாதிரி இருப்பான். காக்கடை ஓப்பன் பண்ணி வாய்க்குள்ள வைக்கிறா, அது நல்லாதான் இருக்கும். சூப்பரா இருக்கும். பன்னி ராபிட் ஹெட். ஆக்சுவலி திஸ் இஸ் ஆஃப்டர் பாத் ரோப் ஆயிடு. பாத்ரோப்பா? ஆமா. சரி வாங்க போய் கொஞ்சம். என்னடா புதுசா சவுண்ட்? வர்க்கத்தை சம்சாரிக்கின்றது ஒண்ணு. தூக்கத்துல பேசுறாதான். யாரோ கிட்ட பேசுறான் தூக்கத்துல. ஓகே, அவனை தூக்கிட்டு போறதுக்கு அந்த இது எடுத்துக்கோங்க. இது வேணும். ஆமா, இது ஃபிக்ஸ் பண்ணுமா? கொஞ்சம் ரிஸ்க் தெரியாது. இது ஈஸி தான். ஓகே, இது வந்து நம்ம கிளம்புல எடுக்கிறதுக்கு வைக்கணுமா? இப்பவே வெளியே வைக்கணுமா? உள்ள வச்சு இது ஃபுல்லா என்னோட கபோர்டா இருக்குது எல்லாமே. இப்ப பாருங்க, அது ஃபுல்லா ட்ரெவினோட கபோர்ட் ஆயிடுச்சு. ட்ரெவினோட கபோர்டு, ஒரு சைடுல பீஸாவோட கபோர்டு, அது இல்லாம ஒரு ஸ்டோர் ரூமே அங்க ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் நைசி டைசி டவல்ஸ் வேணும். நைசி டைசி அந்த ஷீட்டை போய் இந்த முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். அவனோட வார்ட்ரோப் டூர்ல வெளியே போனா கொண்டு ஓரத்துக்கு இருக்கிற கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டடான ஷீட் இது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் நைசி டைசி டவல். ஒரு நைசி டைசி இருக்கேன். இதோட பேக்கிங் முடிஞ்சுதா? ஆமா, இதுக்கப்புறம் வேற ஏதாவது ஞாபகம் இது மூணு நீ வைக்கணும் உள்ள. சரியா? ஓகே, இதோட எங்களோட பேக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு இல்ல முடிச்சிருக்கோம். நான் இன்னும் கான்ட்ரிபியூட் பண்றேன். இப்போ வந்து டாய்ஸ் வேற எடுக்கணும். நான் டாய்ஸ் எடுக்கணும், கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட் வேணும். நான் ஒரு அங்க போய் வாங்கிக்கலாம் டாய்ஸ். சோ அதனால இதோட இந்த பேக்கிங் பிளாக் வந்து நம்ம முடிக்கிறோம். எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க 2 பேருமே இந்த இடத்துக்கு வந்து தனித்தனியா போயிருக்கோம். அவ தனியா போயிருக்கா, நான் தனியா போயிருக்கேன். சோ அதனால இந்த வாட்டி 2 பேரும் சேர்ந்து ஜோஜோஜோட போலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டோம். ஸோ ஆர் நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். நாளையில இருந்து சூப்பரான வீடியோவோட, இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகோட. So until then, tata bye bye from Appu Loves. Bye bye.